நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு தான் அந்த ஆஸ்தி இருந்தது, யாக்கோபு தான் அந்த ஆஸ்தி இருந்தது, ஈசாக்கு தான் அந்த ஆஸ்தி இருந்தது. நமக்கு இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கவலைப்பட்டு தரித்திரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய நம்ம தலையெழுத்து அப்படின்னு நினச்சி அநேக தேவ பிள்ளை அநேக விசுவாசிகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தனோ அதே போல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். எப்போ சொல்லியிருக்கிறார், எங்கே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால், கலாத்தியர் 3:27 நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுத்தால் இயேசுவை தரித்திருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:29 வாசிங்க. கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். புரிஞ்சு போச்சா? நம்ம யாரு? நம்மளாம் யார் சந்ததி சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் சந்ததி. இப்போ நம்ம அப்பா சொத்து நமக்கு இருக்குது, தாத்தா சொத்து அப்பாவுக்கு, அப்பா சொத்து நமக்கு இருக்குது. அப்போ நம்ம முப்பாட்டே ஆபிரகாம். அப்போ அந்த ஆபிரகாமுடைய சொத்து வாரிசுபடி யாருக்கு வருது? எனக்கு வருது, நமக்கு வருது. அப்படித்தானே? இப்போ இந்த கலாத்தியர் 3:29 என்ன சொல்லுது? அதாவது ஆபிரகாமுக்கு நான் என்னென்ன வாக்குத்தத்தம் பண்ணணும் அதையெல்லாம் நீ என்ன செய்யலாமா? உரிமையாக்கிய கொள்ளலாம், சுதந்திரமாக்கிய கொள்ளலாம் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இது புதிய ஏற்பாட்டு கலாத்தியர்களுக்கு பவுலடிகளாக எழுதி வச்ச ஒரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி என்றால் இந்த ஆபிரகாமுடைய இந்த ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்ம விரும்ப வேண்டும். அநேகர் ஆபிரகாம் மட்டும்தான் அப்படி நினச்சி எல்லாம் அப்படியே அசால்ட்டாக விட்டுறோம். பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம உழைக்கிறோம் சாப்பிட்றோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் இதே கடை, இதே பிரச்சனை, இதே வேதனை, இதே நெருக்கம், இதோடு தான் என் வாழ்க்கை இருக்க போகுது. இதுக்கு மேலே ஒரு படி மேலே ஏற முடியல, அவ்வளோதான் நம்ம தலையெழுத்து அப்படி நினச்சி எல்லாம் முடிவு கட்டி அந்த லெவலில் விட்டு ஒரு படி மேலே போக முடியல, முன்னேற முடியல, எழும்ப முடியல, பிரகாசிக்க முடியல. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த நாட்களிலே நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கேட்குற தேவ பிள்ளைகளே, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நீங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரிக்க வேண்டும். நம்ம சுதந்திரிக்கலாமா? அப்படி அல்ல, சுதந்திரிக்கலாம். கலாத்தியர் 3:29 அப்படித்தான் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டால், ஆதியாகமம் 12:1-2 ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாமே, நீ பிறந்த ஊரில், நீ இருக்கிற ஊரில், உங்கள் அப்பா அம்மா இருக்கிற ஊரில் என்ன நீ இருக்கிற தெரியுமா? இந்த இடத்த விட்டு, இந்த ஊரை விட்டு கிளம்பி நான் சொல்கிற இடத்துக்கு நீ போனேன்னா நான் அங்கே வந்தேன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு சொன்னார்னா அதை நம்ம கீழ்ப்படியணும். இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு சில நபர்களை மட்டும்தான் கர்த்தர் தெரிஞ்சிருப்பார். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு, மகனே நீ இந்த இடத்துக்கு வா, இந்த இடத்துல இந்த வேலையை பாரு, இந்த இடத்துல இந்த ஊழியத்தை பாரு, இந்த வேலையை செய் அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொன்னார்னா நம்ம உடனே என்ன செய்யணும்? கிளம்பி வரணும். ஏன்னு கேட்டால், ஆபிரகாமுடைய தகப்பன் வீட்டில் ஆபிரகாம் இருந்தார். தகப்பன் வீட்டில் இருக்கும்போதே ஆபிரகாமுக்கு கர்த்தர் பேசுகிறார். நீ திருப்பி அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் ஊரையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பார்த்தீங்களா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ இருந்த ஊரில் உங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற, நீ இதை விட்டு காலி பண்ணிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தர் நான் ஒரு இடத்துக்கு உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னா நீ போயிடணும். நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கள் அம்மா அப்பா விட்டு நான் போகவே மாட்டேன், என் ஊரை விட்டு நான் போக மாட்டேன், இதே ஊரில் தான் இருப்பேன். இப்போ நம்ம ஒரு சில பேர் ஒரே ஊரில் இருப்போம். அப்போ கர்த்தர் வேறு பிரிச்சுட்டாருன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு போ அப்படின்னா போயிடணும். கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கம் வச்சுருக்கிறார், ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கிறார். இப்போ நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தேன், கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்தேன். ஆனால் கர்த்தர் இந்த இடத்துக்கு இந்த விருதுநகருக்கு கொண்டு வந்தார். இந்த இடத்துல நீ ஊழியத்தை பாரு பண்ணார். நான் ட்ரைனிங் எடுக்கும்போது நான் பெங்களூரில் போய் சபையை ஆரம்பித்து பெங்களூரில் சபையை நம்ம ஊழியம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஐடியா பண்ணியிருந்தேன். படித்து முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்துலேயும் சொன்னேன், நான் அதை முடிச்சுட்டு நான் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நான் நேராக பெங்களூர் தான் போக போகிறேன், பெங்களூர் எனக்கு இடம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்லா கவனிங்க. நான் ஒரு தொழில் பண்ணிவிட்டு கடைசியில் பெங்களூரில் வசூல் பண்ணுறதுக்கு போனேன். அங்கே ஒரு சபைக்கு போனேன். அந்த சபையில் ஒரு சில ஜபங்கள் பண்ணேன். கர்த்தர் ஜபத்தை கட்டார், அடுப்பு நடத்தினார். அந்த போதகர் என்னை கூப்பிட்டு என்ன பண்ணார், பிரதர் நீங்கள் ஒரு கிராமத்தில் நீங்கள் ஊழியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சபையை வச்சு கொடுத்துட்டார்.
அப்போ சபை வச்சு கொடுக்கும்போது அந்த சபை சண்டே ஈவினிங் நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்குள்ளே ஒரு ட்ரைனிங் எடுத்தால் நல்லாயிருக்கும், ஒரு பைபிள் காலேஜ் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 3 மாதம் ட்ரைனிங் எடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர்கிட்ட பாஸ்டர்கிட்ட சொல்லலை, அந்த சபையில் மூப்பர்கிட்ட சொல்லிவிட்டு என்ன செஞ்சுட்டேன், நான் வந்துட்டு அப்புறமேட்டு அவர் சொன்னேன். அவர் அந்த மூப்பர் என்ன பண்ணார், நேராக தேடி சென்னைக்கு வந்துட்டார், படிக்கிற இடத்துக்கு வந்துட்டார். உங்களை பாஸ்டர் கையோடு கூட்டி வர சொன்னார். உங்களுக்கு என்ன இப்போ எல்லா தாளந்தும் உங்களுக்கு இருக்குது, பாட்டு பாடுறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, பிரசங்கம் பண்ணுறீங்க, எல்லா தாளந்தும் இருக்குது. எதுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படித்து என்னத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. உங்களை பாஸ்டர் கூப்பிட்டாரு, நீங்கள் உங்கள் 2 குழந்தைகளையும் நீங்கள் என்ன செய்யுங்க, கூட்டிகிட்டு வந்துடுங்க, பெங்களூருக்கு கூட்டி வந்துடுங்க. பிள்ளைகளுக்கு படிப்பு செலப்பை பாஸ்டர் பார்த்துக்கிறேன்ட்டார். அப்புறம் வீட்டு வாடகை பாஸ்டர் கொடுக்குறேன்ட்டார். இவ்வளோ காரியம் பண்ணுறாரு, உங்களை எல்லா தேவையிலும் சந்திக்கிறார், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அந்த ஒரு மூப்பர் அங்கேருந்து சென்னைக்கு இந்த ட்ரைனிங் பைபிள் படிக்கிற இடத்துக்கு வந்துட்டார். கூப்பிட்றாரு, பாஸ்டர் கையோடு கூட்டி வர உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்ட்டார். எனக்கு கையும் ஓரல காலும் ஓரல. 2 பிள்ளையிலேயே கூட்டிகிட்டு உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு நேராக அங்கே வந்துடுங்க, உங்களுக்கு சபை நீங்கள் இருந்த சபையை எடுத்துக்கோங்க, நீங்கள் பாருங்கள் மாதம் ஒரு சம்பளம் வாங்கிக்க கூட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னார். சொல்லும்போது எனக்கு போ அப்படிங்கிறத ஒரு ஊந்துதல் எனக்கு இல்லை. ஐயா கோச்சுக்காதீங்க, ஒரு 3 மாதம் தான், இப்போ 1 மாதம் முடிச்சு 2 மாதம் தான் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக நான் வந்துடுறேயா அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஆச்சு, நான் பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டு அவர் அங்கே சொன்னவொன்னே சரி 3 மாதம் முடிச்சுட்டு வரட்டும், நம்ம சபையை கொடுத்துருவோம் அந்த ஜீவா பிரதருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி 3 மாதம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணேன், நம்ம பெங்களூர் தானே போக போகிறோம் அப்படின்ட்டு பிள்ளையை இந்த 2 சின்ன பிள்ளைகளை இந்த ஸ்கூலில் பார்க்க இந்த ஸ்கூலில் ஒரு முஸ்லீம் ஸ்கூலில் என்ன செஞ்சான், சேர்த்தா இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும், அப்படி படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். சரி நம்ம அங்கே தானே போக போகிறோம், பெங்களூர் தானே போக போகிறோம் அப்படின்ட்டு இங்கே சேர்த்து விட்டுருச்சு. சேர்த்து விட்ட உடனே கடைசியில் நான் முடிச்சு வந்த உடனே அடுத்து பார்த்தா அங்கே பெங்களூர் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் பெங்களூர் போகிறேன், எல்லோரும் பெங்களூர் வந்தால் வந்துருங்க அப்படின்னு எல்லா பையன்கிட்ட 30 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே வீட்டுக்கு வந்தால் கடைசியில் பார்த்தா இங்கே ஒரு சபையில் செய்தி கூப்பிட்டாங்க. முதல் செய்தியிலேயே நிறைய மிரக்கல்ஸ், நிறைய அற்புதம் நடந்துருச்சு. நடந்த உடனே எல்லோரும் என்ன பண்ணாங்க, இங்கே இருங்க அப்படின்னாங்க. கடைசியில் அதுக்கப்புறம் டக்குன்னு திருநெல்வேலி பக்கம் ஒருத்தங்க ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க போனேன். அப்புறம் நாகர்கோவில் பக்கம் கூப்பிட்டாங்க போனேன். அப்புறம் டெல்லிக்கு ஒரு ஆள் இப்படியே போயிட்டு அப்படின்னு பார்த்தா அப்படி தொண்டு ஊழியம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அங்கங்கே போகிற சபையெல்லாம் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ரன்னிங் ஆகிட்டே இருக்குது. பெங்களூர் போகணுங்கிற அந்த தாட்டே வரல, பார்த்துக்கொள்ளுங்க, தாட்டே வரல. அவங்க என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெங்களூரில். 2 பிள்ளையை படிக்க வைக்கிறேங்கிறாங்க, வீட்டு வாடகை கொடுத்துறேன்றாங்க, வீடு பிடிச்சி தரேன்ட்டாங்க, ஒரு சபை கொடுக்குறேன்ட்டாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க. அங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஒரு மூப்பரே வந்துட்டார் பாருங்க கூப்பிட்றதுக்கு. ஆனால் கர்த்தர் நடத்தது இல்லை. கடைசியில் ஆண்டவர் இங்கே இரு அப்படின்னு சொல்லி இங்கே ஊழியத்தை கொடுத்தாரு. 2005 சபையை ஆரம்பித்தோம், இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ கர்த்தர் நீ போகாத, இங்கே இரு, உன்னை நான் இங்கே இந்த ஊரில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னனால நான் அதுக்கு நான் கட்டுப்பட்டேன், கீழ்ப்படிந்தேன். பணத்துக்கும் ஆசைக்கும் போயிருக்கும் புகழுக்கும் வீடுக்கும் ஆஸ்திக்கும் சம்பளத்துக்கும் பிள்ளைகள் நல்ல பெரிய ஸ்கூலில் கான்வெண்ட்டில் படிக்க வைப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்னாச்சு, நீங்கள் இரு நான் சொல்லுவரே இரு அப்படின்னா. அப்போ இருந்தேன், ஊழியம் பண்ண அப்படியே சபையை ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்கு. கர்த்தர் அவரை இது மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். அப்போ மாமிசம் என்ன செய்யலை, வேலை செய்யலை, ஆவியானவர் கிரியை செஞ்சார். அப்போ அதே போல் தான் ஆபிரகாம் என்ன பண்ணார், தான் அப்பா விட்டு என்ன செஞ்சார், கிளம்பி வந்தார், ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார். இப்போ அதே போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு ஒரு திட்டம் வச்சுருப்பார், சித்தம் வச்சுருப்பார், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நோக்கம் வச்சுருப்பார். நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, பிள்ளைகளை வளர்க்குறதுல எங்கே வைக்கணும், எங்கே கொண்டு போகணும், எல்லாம் ஆண்டவர் சித்தம் போட்டு வச்சுருக்காரு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் பேசுவார். இப்போ ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் என்ன செஞ்சார், பேசினார். தகப்பன் வீட்டில் இருக்கும்போது பேசினார். தகப்பன் வீட்டில் இருக்கும்போது ஏன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமுடைய அப்பா பேர் தேராகு. அவர் என்ன பண்ணாருன்னா, சில சிலைகளை செஞ்சு என்ன செஞ்சார், வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால் நான் அந்த இடத்துல இருக்கும்போது நீ எனக்கு விரோதமான காரியம் இருக்கிற இடத்துல நீ இருந்தேன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, அதான் நீ வேறு பிரித்து நீ வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே கர்த்தர் என்ன செஞ்சார், ஆபிரகாம் வந்தார், ஆசீர்வதிச்சார். அப்போ அதே போல் இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் மூலமாக ஒரு சில தடைகள் இருக்கலாம், அதனால் நீ அந்த இடத்த விட்டு கிளம்புனார், ஆசீர்வதிச்சார். அப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சார், ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு ஒரு காரணம், கர்த்தர் சொன்னதை கேட்டார், கண்டிப்பாக என்ன செஞ்சார், அதை நிறைவேற்றினார். உபாகம் 28:1, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் எப்போ பேசினாலும் அதை அப்படியே செஞ்சிருவார், முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டார். பாருங்க, 100 வயசில் பிள்ளையை கொடுத்தாரு. பிள்ளையை கொடுத்துட்டு பிள்ளை நடக்கிற வயசு வந்த உடனே, விறகு தூக்கிட்டு சுமக்கிற வயசு வந்த உடனே பலியிடுங்கிறார். உடனே என்ன ஆண்டவரே, கொஞ்சம் நேரம் உங்களுக்குலாம் இறக்கம் இல்லையா,
100 வயசில் பிள்ளையை கொடுத்து பலியிடுன்னு சொல்கிறீங்க. அப்போல்லாம் கிராஸ் கேள்வியே கேட்கல, சொன்னது தான், கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு பலியிட போனார், கீழ்ப்படிஞ்சார். கடைசியில் பிள்ளையை அந்த மேலே கையை போடாத, அது ஒரு சோதனை, அது ஒரு டெஸ்ட்டு. அதுலேருந்து கர்த்தர் என்ன செஞ்சார், ஆபிரகாமை காப்பாற்றினார். பிள்ளையை ஈசாக்கு என்ன செஞ்சார், காப்பாற்றினார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறத அவர் மறுக்கவில்லை, கீழ்ப்படிந்தார். இன்றைக்கி எத்தனையோ வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரு. நம்ம கரெக்டாக வருகிறோம், சரியாக அதன்படி செய்கிறோமா? இல்லை. கேட்டால் ஜெபிக்கிறேன், ஒன்றும் அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் இதை செய், இதை செய்யாத, இங்கே போ, இங்கே போகாத, இதை பேசி, இதை பேசாத, இங்கே உட்காரு, இங்கே உட்காராது, எத்தனையோ காரியங்களை வேதத்து மூலமாக கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம அதன்படி சரியாக செய்கிறது கிடையாது. அப்போ எனக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதம் வேணும், ஈசாக்கின் ஆசீர்வாதம் வேணும், யாக்கோபின் ஆசீர்வாதம் வேணும் கேட்டால் எப்படி அவர் கொடுப்பார்? கொடுக்கவே மாட்டார். ஆனால் இந்த ஆபிரகாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான ரீசன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணார், கரெக்டாக செஞ்சார், நடந்தது. பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22 17 18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று. எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு அன்பான வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். பார்த்துக்கொள்ளுங்க. என் சொல்லுக்கு, எப்படி சொல்கிறாரு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால், நான் என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால் நான் உன்னை மட்டும் ஆஸ்வதிக்கலை, உன்னுடைய சந்ததி என்ன செய்வேன், ஆஸ்வதிப்பேன். நான் வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொல்லி அந்த ப்ராமிஸ் வார்த்தையை ஆபிரகாம் கொடுக்குறார். நான் உன்னை மட்டும் ஆஸ்வதிப்பேன் நினச்சியா? அப்படி இல்லை, உன் சந்ததியை ஃபுல்லாக நான் ஆஸ்வதிக்க போகிறேன் அப்படின்னு ஆஸ்வதி. காரணம் என்னென்னு கேட்டால், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியா. ஒரு வார்த்தை விடுறாரு கர்த்தர், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியா, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா. அப்போ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறதுக்கு ரீசன் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றதுக்கு காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாரு, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியால். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிற சொல்லுக்கு நம்ம சரியாக கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆபிரகாம் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்கிறான். யேசுவா சொல்கிறார், சமாதானத்தை விட்டு செல்கிற சமாதானம் இருங்கள் சொல்கிறாரு. எத்தனையோ வார்த்தையை சொல்கிறாரு. நம்ம கீழ்ப்படுகிறோமா? பரியாசகர உட்கார இடத்துல உட்காராத, கீழ்ப்படுகிறோமா? குடியை மட்டும் எல்லா இடத்துல சமாதானம் இரு, கீழ்ப்படுகிறோமா? சொல்லுங்கள் பார்ப்போம். வேண்டாத இடத்துக்கு போகாத, தீய வார்த்தையை பேசாத, பொய் சொல்லாத, புறங்கூறாத, இதெல்லாம் சொல்கிறாரு இல்லையா? இதெல்லாம் வேதத்து மூலம் சொல்கிறாரு இல்லையா? நம்ம கேட்குறோமா? கீழ்ப்படுகிறோமா? ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னு சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்லுகிறபடி நீ செய்கிறபடியால் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும். அவர் சொல்கிறத கரெக்டாக நம்ம கேட்கும்போது கரெக்டாக கரெக்டாக நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17:1-2. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. இப்போ பாருங்க, ஆபிரகாம் எந்த வயசில் சொல்கிறார்? 99 வயசில் உத்தமனாக இருங்கிறார். ஆபிரகாம் ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு தவறு செய்யலை. பார்த்துக்கொள்ளுங்க. தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணார்? உத்தமமாக இருந்தார். பார்த்துக்கொள்ளுங்க. உத்தமமாக இருந்தார். பார்த்துக்கொள்ளுங்க. அவர்கிட்ட உத்தமம் இருந்தது. அப்போ இன்றைக்கி ஆபிரகாம் போல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உத்தமம் நம்மகிட்ட என்ன செய்யணும்? இருக்கணும். ஆதியாகமம் 14:20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இன்னொரு பாயிண்ட், இன்னொரு காரியம் ஆபிரகாம் செஞ்சார். ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரணம், ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன செஞ்சார்? தசமபாகம் செலுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கி தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், விசுவாச குடும்பத்தார் கரெக்டாக நாம் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று தசமாக கொடுக்குறோமா என்பதை அறிந்திருக்க வேண்டும். தசமாக கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் எத்தனையோ பேர் சபைக்கு வருவர்கள் இருக்கிறாங்க, தசமபாகத்தை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்காங்க, தசமபாகத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு தகுதி, தசமபாகம் கொடுக்க வேண்டும். உபாகமம் 16:17. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோட வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை கொண்டு வர கடவன். அல்லேலூயா. எப்படி சொல்லப்பட்டிருக்கு?
அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்ப காணிக்கை கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆனால் இந்த வசனத்தைப்படி யாருமே அதை தகுதி எப்படின்னு கேட்டால், இப்போ 100 ரூபா சம்பாரித்தா 10 ரூபா காணிக்க போடணும், 1000 ரூபா சம்பாரித்தா 100 ரூபா காணிக்க போடணும். அப்போ அவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அதுக்குண்டான தகுதி இருக்கிறது. அந்த தகுதிக்கு தகுந்தாப்புல காணிக்க செலுத்த வேண்டும் அப்படிங்கிறார். நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, அதே 50 ரூபா அதே 100 ரூபா தான் காணிக்கப்படுவாங்க. அப்போ அதுக்கு தகுதிக்கு உண்டான காணிக்கை கிடையாது. அப்போ ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன செஞ்சார்? தசமம் செலுத்தினார். அடுத்தபடியாக ஆபிரகாமுடைய குணாதிசயம் இன்னொரு விஷயம். ஆதியாகமம் 12:7-8. கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி. அங்கே பாருங்க, ஆபிரகாம் கர்த்தர் ஒரு காரியத்தை பேசிட்டானா உடனே ஒரு ஆராதனை, உடனே ஒரு தொழுகை, உடனே ஒரு மகிமை, உடனே ஒரு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 13:4 தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. பாருங்க, ஆபிரகாம் ஒரு ஆராதனை வீரன். ஏறுங்க, இன்னைக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்குண்டான தகுதிகள் இப்போது நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த தகுதி என்னன்னு கேட்டால், ஆபிரகாம் ஒரு தொழுகை வீரன். தொழுகை வீரன் என்றால் ஆராதனை, தொழுகை என்றால் ஆராதனை, தொழுகை என்றால் தேவனை மகிமைப்படுத்துவது, தொழுகை என்றால் தேவனுக்கு நன்றி சொல்வது, தேவனை ஸ்தோத்தரிப்பது. அதுக்கு பிறகு தான் தொழுகை. தேவனை கனப்படுத்துவது, தேவனை உயர்த்துவது, தேவனுக்கு அளவில்லாத ஆராதனை ஏறெடுக்கிறது தான் தொழுகை. அப்போ இந்த ஆபிரகாம் தேவனோடு பேசுவது மாத்திரமல்லாமல், வேலை செய்வது மாத்திரமல்லாமல், மனைவி பிள்ளைகளை கவனிப்பது மாத்திரமில்லாமல் அவர் ஒரு தொழுகை வீரனாக இருந்தார். எங்கெல்லாம் கர்த்தர் பேசினாரோ அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டினார். பார்த்துக்கொள்ளுங்க, பலிபீடத்தை கட்டிடுவார், அங்கே ஒரு தொழுகை நடத்திடுவார், ஆராதனை நடத்திடுவார், அங்கே ஒரு தொழுகை உண்டாயிரும். பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தான் இன்றைக்கி ஆபிரகாம் கல்லறையை சுற்றி இன்றைக்கி ஒரு பெரிய தொழுகை நடந்து கொண்டே இருக்கிறது. தொழுகை வீரன் ஆபிரகாம். அப்போ இதெல்லாம் நம்ம செய்கிறோமா? ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்குறோம், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், என் பிள்ளை கல்யாணம் நடக்கணும், எல்லாத்தையும் கேட்குறோம், ஆசீர்வாதம் இருக்குன்னு கேட்குறோம். ஆனால் ஆசீர்வாதம் வருவதற்கு உண்டான தகுதிகள் நம்ம பார்க்கணும்ல. இந்த ஆபிரகாம் செஞ்சுருக்கிறாரு. தொழுகை வீரனாக இருந்தார். நம்ம ஆராதிக்கிறோமா? அனுதினமும் ஆராதிக்கிறோமா? அனுதினமும் தேவனை மையப்படுத்துகிறோமா? அனுதினமும் தேவனுக்கு நன்றி சொல்கிறோமா? அதில் நம்ம கண்ணு கருத்தமாக இருக்கணும். நாம் ஒரு நேரத்துக்கு 3 வேளை சாப்பிடுகிறோம். அதே போல் நாம் டெய்லி கர்த்தருக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். தொழுகை வீரனாக என்ன செய்யணும்? மாறணும். பார்த்துக்கொள்ளுங்க. தாவீது அபிஷேகம் பெற்று ஒரு பெரிய நாட்டுக்கு ராஜான காரணம் என்ன தெரியுமா? தாவீது ஆலயத்தில் கர்த்தரை மையப்படுத்த துதிக்கிறதுக்கு 4000 பேர்த்தை நியமித்து வச்சுருந்தார். எத்தனை பேர்? ஆலயத்தில் 4000 பேர் இடைவிடாமல் துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மகிமை இறங்கிடும். நம்ம 100 பேர் 50 பேர் துதிக்கும் போது தேவ பிரசனத்தை உணர்றோம். ஆனால் 4000 பேர் ஒரே நேரத்தில் துதிச்சாங்கன்னா என்ன ஆகும்? அந்த இடம் நிற்கக்கூடாமல் இடம் அசைஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு தொழுகை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு ஆராதனை அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். ஒன்றுமே வேணாங்க, ஒன்றுமே கேட்க வேணாங்க. நம்ம தேவனை மையப்படுத்தி துதிச்சுக்கிட்டே இருந்தாலும் போது நம்ம கேட்காத காரியம் நம்ம தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ரோமர் 10:12 சொல்லப்பட்டிருக்கு. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆபிரகாமுடைய ஒரு குணாதிசயம். அடுத்து ஆபிரகாமுடைய இன்னொரு குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 18:25 படித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் லோத்து குடும்பத்துக்காக பரிந்து பேசுவார். சரிங்களா? 50 நீதிமான் இருந்தால் அது கர்த்தர் நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே தேவனே உமக்கு கோபம் வராமல் இருக்கட்டும். 10 நீதிமான் இருந்தா, ஆண்டவரே உமக்கு கோபம் வராமல் இருக்கட்டும். 5 நீதிமான் இருந்தா அப்படின்னு சொல்லி அப்படியே தேவன்ட்ட அப்படியே அழகாக கெஞ்சுறாரு, அப்படியே உறவாடுறாரு. கர்த்தர் சொல்றாரு, அந்த சோதம் குமார படத்தில் ஒரு நீதிமான் இருந்தா அந்த ஒரு நீதிமான் நிமித்தமாக சோதம் குமார பட்டத்தை அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் ஆபிரகாம் பரிந்து பேசின நிமித்தமாக அந்த லோத்து குடும்பத்தை என்ன செய்கிறாரு? காப்பாற்றுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளே பரிந்து பேசுகிற ஒரு ஜெப ஆவி இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்துக்கு ஜெபிப்பது மாத்திரமல்லாமல் அடுத்தவர்கள் வேதனையோடு, அடுத்தவர்கள் கஷ்டத்தோடு, அடுத்தவர்கள் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்களும் பரலோகத்துக்கு வர வேண்டுமே என்று ஒரு பரிந்து பேசுகிற ஜெப ஆவி நமக்குள்ளே இருக்கணும்.
அந்த ஆபிரகாமுக்கு பரிந்து பேசுகிற ஜெபாவி இருந்தது. அவர் என்ன செஞ்சார்? ஜெயித்தார். அதே போல் நம்மவும் என்ன செய்யணும்? எல்லாத்துக்கும் பரிந்து பேசணும். கடைசியாக எபிரெயர் 11:8-9. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இப்ப கவனிங்க, தேவன் ஆபிரகாம் அழைச்சோன்னு போறாரு. எப்படி போறாருன்னா, விசுவாசத்தினாலே தான் போற இடம் என்னன்னு தெரியாது. இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு வா, அந்த ஊருக்கு போ அப்படின்னா அவர் சரின்னு கிளம்பி போயிட்டாரு. ஆனவர் அந்த ஊரில் போய் என்ன செய்ய, எங்கே உட்கார, எங்கே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் பார் போயிட்டே இருந்தார். கர்த்தர் ஆஸ்வதிச்சார். புரியுதுங்களா? எப்படி போனார்னா விசுவாசமாக போனார். கர்த்தர் சொல்லிட்டாரு, என் வாழ்க்கை நடக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம வேதத்தில் பைபிளில் எத்தனையோ காரியங்கள் வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம நம்புகிறோமா? அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோமா? ஆபிரகாம் விசுவாசாது. அவர் சரீரம் செத்து போனது என்ன செஞ்சார்? எண்ணாது இருந்தார். கற்பப்பை செத்து போனது எண்ணாது இருந்தார். அப்படின்னா வாக்குத்தத்தத்தை மாத்திரம் அவர் பிடிச்சிக்கிட்டாரு. அந்த உடம்பு சரீரத்தை பார்க்கல, வயசை பார்க்கல, 90 வயசை பார்க்கல, 100 வயசை பார்க்கல, 90 வயசை பார்க்கல, 100 வயசை பார்க்கல. ஆனால் வாக்குத்தத்தத்தை பார்த்தார், வாக்குத்தத்தை பிடிச்சிக்கிட்டாரு. இந்த வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கார், நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தார், விசுவாசமாக இருந்தார், நடந்தது. அப்போ நமக்குள்ளே அந்த ஆபிரகாமின் விசுவாசம் இருக்கணும். ஆபிரகாம் விசுவாசம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆபிரகாமுடைய ஆஸ்தி நமக்கு வரும். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆபிரகாமுடைய குணாதிசயம் என்ன? விசுவாசம், பரிந்து பேசுகிற ஜெபம், கீழ்ப்படிதல், தொழுகை வீரன். தொழுகை வீரன். அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சார். எங்கள் அப்பா விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். எங்கள் அப்பா விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்கள் அப்பா விட்டு வா அப்படின்றார். உன் ஊரை விட்டு வான்னாரு. வந்தாரா? வந்தார். சகலத்தையும் உண்டாக்கின கர்த்தர் சொல்கிறாரு, நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறார். முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி எத்தனை பிள்ளைகளை கட்டி கொடுக்குறோம். தாயத்தை பண்ணி விட்டு எங்கேயோ ஏதோ ஒரு வெளிநாடு போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது, வாழ்கிறதுக்கு பிழைக்கிறதுக்கு போகுதுங்க. ஆனால் ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சார், நடந்தது. அதே போல் அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையை கேட்குற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதம் வேணும்னா கலாத்தியர் 3:29 நீங்கள் அதை சொல்லி சுதந்திரித்து நீங்கள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் இந்த காரியங்களை நீங்கள் கடைபிடிங்க, இதன்படி நடங்க, ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, கலாத்தியர் 3:29 படி ஆபிரகாமுக்குடான வாக்குத்தத்தங்கள் அத்தனைக்கு நீ சுதந்திரவாளி என்று கலாத்தியர் நிருபத்துக்கு பவுலடிகளார் எழுதியிருக்கிறார். தகப்பனே, அந்த வாக்குத்தத்தின்படியே ஆண்டவரே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வருவதாக இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தகப்பனே, இந்த நாளில் கூட உங்களுடைய கிருபை பலன் வல்லமை கூட இருப்பதாக இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.